அதேதான் மக்களே எல்லாரும் சொல்றது. உள்ள போய் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் போகணும், உங்களால போக முடியாது. அதுவும் இப்ப வெயில் வேற ஏறிடுச்சு, நீங்க திரும்பி போறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் தூரம் போங்க, ஒரு வியூ பாயிண்ட் வரும், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுங்க அப்படின்றாங்க. என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு மேல வண்டி போகுமா? வச்சு போற வரைக்கும் போகட்டும், போகலைன்னா திருப்பிட்டு வந்துடும். ஐயோ ஐயோ, இதுக்கு மேல பாதை இல்லை. அவ்வளவுதானோ? அவ்வளவுதான் மக்களே, இதுதான் எண்ட் நினைக்கிறேன். திஸ் இஸ் தி எண்ட் அப்படின்னு அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி தான் இருக்கு. விசாரி பாருங்க. இல்ல மக்களே, விசாரிச்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே போலாம் அப்படின்றாங்க. போலான்னா என் கருவாச்சி தான் பாவம். எந்த அளவுக்கு இவ்வளவு பாடாப்படுத்த கூடாது அந்த அளவுக்கு பாடாப்படுத்துறேன். அங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போகணும் தான் சொல்றாங்க. பாப்போம் மக்களே. இங்க வந்து மாதாஜிக்கு மறுபடியும் டவர் கிடைக்குது போல இருக்கு. எதிர பக்கம் படுத்துது. இதுதான் ஃபால்ஸுக்கு போற ரோடு, பார்த்துக்கங்க. ரொம்ப மோசமா தான் இருக்கு. இதுல எத்தனை பாதை இருக்குது? இதுல ஒரு பாதை, இதுல ஒரு பாதை, இதுல ஒரு பாதை, எத்தனை பாதை? அந்த பக்கம் எவனும் போறதுக்கு அடையாளமே தெரியல. அதனால இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இல்ல இதெல்லாம் வேண்டாத வேலையா? ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் பைக்கு, இது தேவையான்றதை கொஞ்சம் யோசிக்கணும். கேட்கற கூட ஒரு ஆள் இல்லை. மக்கள் இருக்க வரைக்கும் இந்த ஆபத்தான இடம் இல்லை. அதனால ஒரு ட்ரை போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, ஃபால்ஸை பார்த்தலாம் இல்லையா என்ன ஏதுங்கிறத அப்படியே கண்டினியூவா பாருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள வரும். இப்படி இது பாகம் 1 பாகம் 2 தான் போட போறேன். இல்லையே, இப்படி போனா போட மாட்டேன், இதோட திருப்பிடுவேன் நினைக்கிறேன் மக்களே. இருக்கிற ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இது ஆகிற கதையா? இந்த ஒரு பெண்டை மட்டும் பார்ப்போம் மக்களே. இல்லை என்றால் இது செல்லத்தை இதுக்கு மேல போட்டு என் செல்லத்தை பாடுபடுத்த முடியாது. அதனால நான் என் ஊரை பக்கவே போறேன். ஓகே மக்களே, ஐ எம் நாட் ரெடி ஃபார் தட். ஏன்னா யாருமே இல்லை, யாரும் வரவும் இல்லை. அங்க கேட்டப்போ கூட்டம் இருக்குன்னாங்க, இங்க யாரையும் காணும். அதனால ஐ வில் கிவ் அப். அதெல்லாம் கருவாச்சி விட்டு 4 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், அது பாதுகாப்பா இருக்குமோனா எனக்கு தெரியல. அதனால வேண்டாம், திருப்பிட்டு எஸ்கேப் ஆகும்.
இதோ மக்களே, நம்ம போக வேண்டிய பெரியார் அருவிக்கு ஒரு சின்ன மலையேற்றம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த வத்தல் மலை ஒரு வாட்டி வந்தேன், அந்த வத்தல் மலையை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸா இருக்கு. ரோடு பார்க்க நல்லா நீட்டாக தான் இருக்கு. பச்சை பசங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இல்லை, ஓரளவுக்கு வெயிலும் நல்லாவே தெரியுது. நல்லா தெரியுது இல்லை, வெயில் தெரியுது. ஏன்னா வெய்ய காலத்துல இருந்து வெயில் தெரியுதுன்னா அப்புறம் முட்டாதுன்னு வேற என்ன சொல்றது. நம்ம ரொம்ப ஜில்லுன்னு எதிர்பார்த்து வந்தோம், ஆனா கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் தான், இன்னும் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. இன்னும் நம்ம 4 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி மாத்தாஜி சொன்னாங்க. பெருசா வண்டி வட்டாரங்கள் பெருசா எதுவும் வரல, ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஜாலியா டேஞ்சர் கொடுத்து மலைப்பாதி மேலூட்டி வரும், அதற்கு வழிகூடம் போட்டு வச்சிருக்கு. அதையும் நம்ம மதிச்சு கொஞ்சம் பொறுமையா போகணும். மேகம் வாட்டர் ஃபால்ஸ் என்னால் பார்க்க முடியாம போச்சு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பைக்கு ஒன்று டேஞ்சர்ல விட்டுட்டு போகணும், ரெண்டாவது யாருமே இல்லை, ஏதாவது போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம மட்டும் பாதையை கண்டுபிடிச்சு போறது மீன் ரிஸ்க் மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த தடவை. போன தடவை மேல ஆள் இருக்காங்கன்ற ஒரு தைரியத்துல போனா இந்த தடவை ரிஸ்க்குன்ட்டாங்க. யாராவது வருவாங்களான்னா யாரும் வர்ற மாதிரியும் தெரியல. அதெல்லாம் ரொம்ப கீழே இறங்கி அப்புறம் மறுபடியும் மேலே ஏறணும்னா அது ரொம்ப இதா இருக்கும் இருக்கு. அதனால நான் இந்த வாட்டி அதை விட்டுட்டு இப்போ பெரியார் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கேன். சரி, வந்ததுக்கு இப்போ ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு போற வழியில வேற ஏதாவது அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. இந்த ரோடுங்க என்ன வீடியோவா ஆஃப் பண்ணவே விட மாட்டேங்குது, இருந்தாலுமே அவ்வளோ அழகா இருக்கு. பயங்கரமா இந்த அழகு கண்ணை பறிச்சுட்டே இருந்துச்சு. பாருங்க என்ன ஒரு அமைதியான சாலை. பெருவத்தை மட்டும் ஆரம்பிச்சுட்டே வரான், அது கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் ரோடு ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப அமைதியா அட்டகாசமா போயிட்டு இருக்கு மக்களே. என்ஜாய் பண்ணி லைஃபை கொண்டாடணும். ஃபால்ஸ் தான் இன்னும் காணலை, ஆனால் அது கிடைச்சிட்டா இந்த பயணத்துக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுடலாம். எப்படி சொல்றது, நல்லா இருக்கு இந்த ரோட்ஸ். நம்ம தேடுற ஃபால்ஸ் மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்சமோ ஒரு குரூப் வருது. ஒரு எல்லாம் மேகம் சரி போறாங்களோ தெரியலையே. யார் இந்த கோஸ்ட், யார் நடிச்சுட்டு வராங்க, போக மாட்டுறாங்க. ஃபால்ஸ் தெரியுதா? ஃபால்ஸ் தெரியுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரிய காணும். ஆனால் அவர் அண்ணன் 4 பேர் திரும்பியே தெரிஞ்சு கொண்டாரு, ஃபால்ஸை காணுமே. 300 meters your destination will be in their right. 300 மீட்டர் நம்ம போக வேண்டிய இடம் வந்துட்டுறாங்க மக்களே. பார்த்துருவோம், நீங்க அப்படியே கண்டினியூவா பாருங்க. இந்த பாருங்க ஃபால்ஸ், ரைட், பெரியார் அருவி. ஆனா தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. குளிக்கலாமா வேண்டாமா? தண்ணி நிறைய எதிர்பார்த்தேன், ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சரி, இவ்வளோதான் வந்தாச்சு, ஒரு குழியில தான் போட்டு போயிடுவோங்க. வெறும் மென்ஸ் தானே இருக்காங்க, பார்த்துக்கலாம். இதான் மக்களே பெரியார் வாட்டர் ஃபால்ஸ். பெரியாரோட பேர் வச்சுருக்காங்க. தண்ணி கம்மியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. போகிறோம், டக்கு ஒரு குளியில் போடுறோம் அப்படின்னு கிளம்புற மக்களே. சீசன் டைமில் இருந்தால் தண்ணி ஃபுல்லாக இருக்கும், இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.